இப்போ போலீஸ்காரங்க தாக்கப்படுறது ஒரு பக்கம்னாலும் போலீஸ்காரங்க மக்களை தாக்குறது இன்னும் நிக்கலங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒருத்தர் தர்மபுரியில் சாப்பிட்றாரு, காசு பெண்டிங் இருக்கு, அதை கேட்குறப்ப ஷூ கழட்டி அடிக்க போறாரு. இன்னொரு இடத்துல ஜாதி பேரை சொல்லி மயிலாடுதுறையில் ஒருத்தரை இளைஞரை தாக்கின வழக்கும் போயிட்டு இருக்கு. அவர் சஸ்பெண்ட் கூட பண்ணப்பட்டிருக்காரு. அந்த இன்சிடென்ட் எல்லாமே நான் சொல்றேன், அதுல நிச்சயமா தவறு தான். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி பல்பீர் சிங் பல்லப்படுங்கிறார் இல்லையா, அவர் பேரில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஐ காவேரி எஸ்எஸ்ஐ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து காவல்துறை அப்படிங்கிறது பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கிறோம். பொதுமக்களை மிரட்டுறதுக்கோ இது மாதிரி தவறான முறையில் நடக்கிறதுக்கோ அவங்க முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, 5% 10% கெட்டவங்க இருக்காங்கன்னு, அதில் உள்ள இந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் இவங்க. அதனால் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கல எனக்கு இந்த மாற்றுக்கிறதே கிடையாது. நிச்சயமாக எடுக்கணும். அதே சமயத்தில் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் பள்ளியில் பாடத்தில் நிச்சயமாக காவல்துறைனா யார், அவங்களோட கடமை என்ன, அவங்க யாருக்காக பணிபுரிகிறாங்க. இப்போ கொரோனா டயத்தில் பாருங்கள், உலகமே வீட்டுக்குள்ளே கிடந்தது. ரோட்டில் நின்னது யார்? போலீஸ்காரங்க, இந்த துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள். இவங்களை தவிர வேறு யாருமே எங்கேயுமே இல்லை. ஆனால் உயிரை பயணம் வச்சு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த கிருமி தொத்திக்குமோன்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்து வீட்டுக்கு வெளியவே இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை காட்டினா அங்கேயே காட்டி போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை கொடுக்க சொல்லி வெளியவே மாற்றிட்டு அப்படி போய் பணி புரிஞ்சாங்க. அதில் நிறைய பேர் இறந்தும் போனாங்க. பண்டிகை காலங்கள் கூட லீவு கிடைக்காது. அவங்களோட துன்பம் பாருங்க, எத்தனை லட்சம் பேர் சென்னையை விட்டு ஊருக்கு போகிறாங்க. ஆனால் காவல்துறையில் போக முடியுமா? விமர்சனங்களும் வருது இல்லை சார், மக்களை இப்போ எதிர்த்து கேட்கக்கூடிய திராணி இல்லாதவனை தான் போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இல்லை. உண்மையில் அதான் சொல்கிறேன், எங்களுக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பாடத்திட்டங்களில் முன்னாடி இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் உண்டு. இப்போ அது கிடையாது. அதை நிச்சயமாக போதிக்கணும். என்ன காவல்துறையினர் என்ன, யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்களோட பணி என்ன, அவங்க எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க, அவங்க என்ன பணியெல்லாம் செய்கிறாங்க, அவங்களால பணி இல்லைன்னா, அவங்க பணியில் இல்லைன்னா நமக்கு என்ன கஷ்டங்கள் வரும். இப்போ காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் 35 வருஷம் அதில் வேலை பார்த்து நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து கடைசியில் அவன் இறந்து போகிற வரைக்கும் இந்த காவல்துறையோட உதவி நிறைய தேவைப்படும். காவல்துறை நிச்சயமாக தேவை. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது.